இல்லையோ? சார் அது ரிமூவ் பண்ணிருப்பாங்க. 32ல இருக்கா? 32. ஜஸ்ட் இன்னைக்கு கிராமர் மட்டும் ஒரு மூணே மூணு கிராமர் மட்டும் பார்த்துட்டு, சரியா? கிளாஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருந்தால் போதும். நம்ம அதை மட்டும் கிராமர் முடிச்சிட்டோம்னா ஃபுல் போர்ஷன் முடிச்சிட்டோம், சரியா? அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் ரிவிஷன் அப்புறம் டெஸ்ட் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இன்னைக்கு அந்த கிராமர் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, அந்த லெசன் இல்லை. எனக்கு அது வந்து டிஎம்ஏல இருந்ததுனால அந்த லெசன் இங்கே இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கையில் புக் இருந்தால் எடுத்துக்கோங்க, சரியா? கையில் புக் இருந்ததுன்னா 32 லெசன் 32ல. ஏன்னா ஆஹ், சில சமயம் டிஎம்ஏல இருக்கிற லெசன்லேருந்து ஏதாவது 1 மார்க்ஸ் கொஷின் வருது. நான் பார்த்தேன், ஏதாவது 1 மார்க் கொஷின் ஏதாவது ஒன்று வருது. ரொம்ப இல்லை, நிறைய கேள்விகள் கேட்கறதில்ல. அந்த டிஎம்ஏலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு 1 மார்க் வருது. ஸோ அதனால நம்ம அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதுக்காக நம்ம அதை பார்க்கறது பெட்டர். ஸோ இப்போ இந்த என்ன இலக்கணம் இருக்கு அப்படின்னா, இதில் ரெண்டே ரெண்டு நம்ம பார்க்கலாம். என்னது? புணர்ச்சி விதின்னு ஒன்று இருக்கு, அதுவும் அப்புறம் வந்து எழுவாய் பயனிலை சேப்படு பொருள். இது ரெண்டையும் மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டோன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, சரியா? சரி. அப்புறம் இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் சும்மா ஜஸ்ட் நான் தந்துடுவேன். தந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வெனஸ்டே வந்து என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். எல்லா கொஷின் பேப்பரும் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு படிச்சுட்டு வர சொல்லிடுவேன். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு இந்த பார்ட், இந்த 3 லெசன் இல்லை இந்த 2 லெசன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுக்குரிய லெசன் அந்த கொஷினில் உள்ள அந்த பேசேஜ் மட்டும் நம்ம எல்லா கொஷின் பேப்பர்லையும் பார்க்க போகிறோம். சரி, ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு லெசன் திருப்பி எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம். நான் வந்து இந்த 1 மந்த்துக்குள்ளே, இந்த ஜான்வரிக்குள்ளே சொல்லிடுங்க. அதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது லைக் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடுவேன். ஓகே, சரி. இப்போ புணர்ச்சி விதி. புணர்ச்சின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருப்பேன். இலக்கணம் அப்படின்னு ஒரு ஒரு தனி ஃபோல்டரில் எல்லாமே போட்டிருப்பேன். இலக்கணம் பற்றி எல்லா நோட்ஸும் உங்களுக்கு இருக்கும், அதில் எல்லாம் இருக்கும். இது டோன்ட் வரி, அதை நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகே, இப்போ பயன்முறை இலக்கணத்தில் வந்து என்ன பார்க்கணும்? புணர்ச்சி விதி. புணர்ச்சின்னு என்னன்னா, ஒரு வேர்ட் ஸ்டாண்டிங் வேர்ட் அண்ட் தென் கம்மிங் வேர்ட், இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது, இல்லை மாற்றம் ஏற்படாமல் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். புணர்ச்சி அப்படின்னு என்னன்னா, டுகெதர், ஒன்று சேருதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ திரை ப்ளஸ் சீலை அப்படின்னா திரைச்சீலை அப்படி சொல்லுவோமா? திரை ப்ளஸ் சீலை அப்படின்னா திரைச்சீலை அப்படி சொல்லுவோம். அப்போ திரை அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டிங் வேர்ட், சீலை அப்படிங்கிறது வந்து கம்மிங் வேர்ட். திரைங்கிறது நிலைமொழி தமிழில் சொல்லணும்னா, சீலைங்கிறது வருமொழி. ஸோ இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது அதில் சில சேஞ்சஸ் நடக்கும். அதுதான் வந்து புணர்ச்சி. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சின்ன கிளாஸ்லேருந்தே செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக படிச்சிருப்போம்ல. அதே தான் இந்த சேர்த்து எழுதுக தான் பார்க்க போகிறோம். அந்த சேர்த்து எழுதுகளை நம்ம அப்படி புக்கில் இருக்கிறத அப்படி மனப்பாடம் பண்ணி, ஓ இது இப்படி வரும். பூ ப்ளஸ் கோவில், பூ கோவில். பூ ப்ளஸ் வேற என்ன, இந்த மா ப்ளஸ் இலை, மாவிலை. இப்படி நம்ம சேர்த்து சேர்த்து எழுத பழகியிருப்போம். அந்த நம்ம அதை பார்த்து பார்த்து. ஆனால் ஏன் அந்த இடத்துல அப்படி வருது? எதுக்காக அங்கே ஒரு ஒற்று, ஒற்று மீன்ஸ் அந்த மெய்யெழுத்து வருது. ஏன் அந்த இடத்துல எழுத்து அந்த ஒரு மெய்யெழுத்து வரமாட்டேங்குது, போயிடுது? ஏன் வந்து ஒரு இடத்துல ஒரு லெட்டர் வேற லெட்டராக மாறி வருது? அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வேணும், அதுக்கு பேர் தான் புணர்ச்சி விதி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. சரியா? என்னது அது அப்படின்னா, இப்போ இப்போ புணர்ச்சினா என்ன? நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது புணர் விதத்தை கூறுவது புணர்ச்சி விதி. அவ்வளவுதான். நிலைமொழினா ஸ்டாண்டிங் வேர்ட்,
வறுமொழினா கம்மிங் வேர்டு. இந்த ரெண்டு வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது, அதாவது சேர்த்து எழுது, தமிழ்ல சேர்த்து எழுதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எழுதும்போது என்னென்ன மாற்றங்கள் அடைகிறது இல்ல மாற்றங்கள் அடையவில்லை அப்படிங்கிறத பார்க்கறது தான் புணர்ச்சி விதி. இந்த புணர்ச்சி வந்து ரெண்டு விதமா இருக்கு. என்னது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு ரெண்டு இருக்கு. அதனது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னா, இயல்பா எந்த ஒரு டிஸ்டர்புமே இல்லாம நிலைமொழியில ஒரு வேர்டு இருக்கு, வறுமொழியில ஒரு வேர்டு இருக்கு, ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதும்போது அப்படியே வந்து எழுதுறது பேர் வந்து இயல்பு. இயல்பா இயல்பா நார்மலா அப்படியே எழுதுறது. வாழை பிளஸ் மரம், வாழை மரம். புரியுதா? அஹ் வருதா? வாழை பிளஸ் மரம், வாழை மரம் எழுதுவோமா? தமிழ் பிளஸ் நாடு, தமிழ்நாடு அப்படி எழுதுவோமா? இந்த ரெண்டும் எழுத ஒரு தமிழ்ங்கிறது நிலைமொழி, நாடுங்கிறது வறுமொழி. அப்போ ரெண்டும் சேரும் போது தமிழ்நாடுன்னு எழுதிடுவோம். அதுக்கு இடையில நிலைமொழிக்கும் வறுமொழிக்கு இடையில எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. எந்த ஒரு ஒரு புது லெட்டர் வந்து உருவாகாது, ஏதாவது ஒரு லெட்டர் போகாது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காது. அப்படியே எழுதிடுவோம். வாழை பிளஸ் மரம், வாழை மரம் அப்படின்னு அப்படியே எழுதிடுவோம். இப்படி இயல்பா வந்தா அதுக்கு பேரு இயல்பு புணர்ச்சி அப்படின்னு பேரு. சரி, விகார புணர்ச்சின்னா என்ன? ஸோ இப்படி வந்து சேரும்போது, அதாவது இந்த நிலைமொழி வறுமொழி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது சம்டைம்ஸ் ஒரு புது ஆம், ஒரு மெய்யெழுத்து தோன்றும். சரியா? இப்ப திரை பிளஸ் சீலை, திரைச்சீலை, இச்சு போடுவோமா அந்த இடத்துல? சில இடத்துல ஒற்றுமைக்கும்ல நம்ம எழுதுவோம்ல, எழுதும் போது வந்து சில நிறைய இடத்துல வந்து அது இப்பு, இக்கு, இட்டு அப்படிலாம் வரும்ல. அதான் திரை பிளஸ் சீலை, திரைச்சீலை. பூ பிளஸ் கோலம், பூக்கோலம். ஆம், சில பிளஸ் வேற என்ன? ஓகே, இது ரெண்டு போதும். ஓகே, இந்த மாதிரி சொல்லுமா? இது வந்து என்னது? புதுசா ஒன்று தோன்றுது. ஒரு லெட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, தோன்றுது. திரை பிளஸ் சீலைன்னா திரைச்சீலை அப்படின்னு இச்சு வருது. பூ பிளஸ் கோலம்னா பூக்கோலம்னு இக்கு வந்து புதுசா வருது, புதுசா தோன்றுது. அதனால இதுக்கு பேரு தோன்றல். அந்த விகாரத்துல மூணு விதமா ரெண்டு வேர்டு ஜாயிண்ட் ஆகும். நிலைமொழியும் வறுமொழியும் ஜாயிண்ட் ஆகும்போது மூணு ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்? விகார புணர்ச்சியில ஒன்று தோன்றும், இல்லாட்டினா திரியும், மறையும், இல்லாட்டினா திரியும். மூணு: தோன்றல், மறைதல், திரிதல். சரி, தோன்றலுக்கு பார்த்துட்டோம் நம்ம. விகார புணர்ச்சின்னா என்னன்னா மூணு விஷயம் இருக்கும் அதுல. என்னது? இயல்பு புணர்ச்சின்னா இயல்பா புணர்றது, எந்த ஒரு லெட்டருமே புதுசா வராம எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே எழுதிடுவோம். நிலைமொழியையும் வறுமொழியும் தமிழ்நாடு அப்படின்னு அப்படியே எழுதிடுவோம். தமிழ் பிளஸ் நாடு, தமிழ்நாடுன்னு இப்படி எழுதுனா அது பேர் இயல்பு. இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சின்னா என்னன்னா, இந்த நிலைமொழியும் இந்த வறுமொழியும் வரும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் விகார புணர்ச்சி. என்ன சேஞ்சஸ் வரும் அப்படி? ஒன்று தோன்றல், திரிதல், கெடுதல். அதெல்லாம் தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா என்னன்னா புதுசா ஒரு லெட்டர் வரும். அதுதான் திரை சீலைனா திரைச்சீலை. பூ பிளஸ் கோலம், பூக்கோலம். இக்கு வருது, இச்சு வருது, இப்படி வந்தா இதுக்கு பேரு தோன்றல். சரியா? ரெண்டாவது மறைதல். மறைதல் என்ன? மரம் பிளஸ் வேறு. அப்ப இம்மு எழுத மாட்டோம், மரவேர். மரவேர்னு எழுதுமா? மரம் பிளஸ் வேர், மரவேர்னு எழுதுவோம். இம்மு வந்து போயிடும். சரியா? இதுக்கு பேர் தான் வந்து மறைதல். சரியா? மரம் இம்மு போயிடும், ஸோ மரவேர்னு எழுதுவோம். தென் மரம் பிளஸ் வெட்டி, மரவெட்டி எழுதுவோமா? ஓகே. இதெல்லாம் வந்து மறைதல். மறைதலுக்கு எக்ஸாம்பிள். திரிதல் அப்படின்னா என்ன? திரிதல் என்னன்னா, ஒரு லெட்டர் நிலைமொழியில ஒரு வேர்டு இருக்கு, வறுமொழியில ஒரு வேர்டு இருக்கு, ரெண்டு ஜாயின் பண்ணும் போது நிலைமொழியில உள்ள ஏதாவது ஒரு லெட்டர் வந்து வேற லெட்டரா மாறிடும். எப்படி? செம்மை, செந்தமிழ்நாடு, செந்தமிழ். செம்மை பிளஸ் தமிழ். இதுல பாருங்க மை போயிடுது. சரியா? போட்டு செம் பிளஸ் தமிழ் இருக்கு. அதுல இம்மு வந்து இந்த ஆயிடும், செந்தமிழ்னு ஆயிடும். செந்தமிழ்நாடு இந்த ஆயிடுதா? சோ ஒரு லெட்டர் வந்து இம்மு வந்து இந்த ஆயிடுது, ஒரு லெட்டர் வேற லெட்டரா திரிஞ்சிருது. திரிஞ்சு மீன்ஸ் அப்படி வேற ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுது. இதுக்கு பேர் தான் திரிதல். இந்த மாதிரி தான் வரும் நம்மளுக்கு அப்படிங்கிறாங்க. சரியா? இதுக்கு பேரு விகார புணர்ச்சி, வேற ஒண்ணும் இல்லை. சரியா? இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்போ புணர்ச்சினா ரெண்டு ரெண்டு வகைப்படும். புணர்ச்சின்னு என்னது அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னா, தமிழில் நிலையும் மொழியும் இரண்டு சொற்கள் இணையும் போது இணையும் விதத்தை குறிப்பது புணர்ச்சி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இரண்டு சொற்கள் இணையுது அப்படின்னா அது எப்படி இணையுது அப்படிங்கிறத பார்க்கறது தான் புணர்ச்சின்னு சொல்றோம். இந்த புணர்ச்சி ரெண்டு வகைப்படும். என்னது? ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. சரி, அப்ப இயல்பு புணர்ச்சின்னு என்ன, விகார புணர்ச்சின்னு என்ன? இயல்பா எந்த ஒரு மாற்றமே இல்லாம அந்த ரெண்டு வேர்டும் அப்படியே தூக்கி எழுதிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து இயல்பு புணர்ச்சி. எந்த ஒரு
சேஞ்சஸ் இல்லாம தமிழ்நாடு மாதிரி. சரியா? விகார புணர்ச்சின்னு என்னன்னா, விகார புணர்ச்சின்னு 3 விதமா அந்த விகார புணர்ச்சியில ஒரு சொற்கள் 2 சொற்கள் இணையும். என்னது? ஒண்ணு புதுசா ஒரு லெட்டர் தோன்றும், இல்லாட்டினா ஒரு லெட்டர் இருக்கிற லெட்டர் ஒண்ணு போயிரும், காணாம போயிரும். இன்னொன்னு வந்து ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரா மாறிடும். அதுதான் திரிதல். தோன்றல், மறைதல், திரிதல். இல்லைன்னா தோன்றல், கெடுதல், திரிதல். இதுல எப்படி வேணாலும் சொல்லலாம். கெடுதல் சொல்லலாம், இல்ல மறைதல் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். சரி, தோன்றல்னா என்ன? நிலைமொழி பிளஸ் வருமொழி, அந்த 2 மொழியும் ஜாயிண்ட் ஆகும் போது ஒரு புதுசா ஒரு லெட்டர் வந்து தோன்றதுக்கு பேரு தோன்றல். திரை பிளஸ் சீலை, திரைச்சீலை. பூ பிளஸ் கோலம், பூக்கோலம். அதுல இச்சு இக்கு புதுசா தோன்றுது, அதனால அது தோன்றல். கெடுதல் அல்லது மறைதல் அப்படின்னா என்னன்னா, மரம் பிளஸ் வேர், மரம் பிளஸ் வெட்டி, மரவெட்டி, மரவேர் அப்படின்னு நிலைய மொழியில உள்ள இம்மு போயிடுது, காணாம போயிடுது. அதனால அதுக்கு பேரு கெடுதல். விகார புணர்ச்சி. மூணாவது திரிதல். திரிதல்னா ஒரு வேர்டு இன்னொரு வேர்டா, இன்னொரு லெட்டரா, ஒரு லெட்டர் வந்து ஒரு லெட்டரா வேற மாதிரி ஒரு லெட்டரா மாறிடுது. சரியா? அதுக்கு பேர் வந்து திரிதல். அதுக்கு செந்தமிழ், செந்தமிழ், செம்மை பிளஸ் தமிழ், செந்தமிழ். அதுல இம்மு வந்து இந்தா மாறிடும், செந்தமிழ் மாறிடும். ஸோ திரிஞ்சிரும். இதுதான் இது வந்து விகார புணர்ச்சியில 3 விதமா அது இந்த சேஞ்சஸோட 2 சொற்கள் இணையும். அதனாலதான் இதுக்கு பேர் விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான்ப்பா இது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா முஸ்பிரா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? சரி. அதுக்கப்புறம் வந்து இப்போ கடைசி அட் லாஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இது வந்து, இது உங்களுக்கு ஈஸியா சின்ன வயசுல படிச்சுப்பீங்க. எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். இது இது கொஷின் கேட்கல உங்களுக்கான. விகார புணர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெக்கார்ட் ஆகுதானே? எஸ். விகார புணர்ச்சி என்றால் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு கொஷின்ல. பட் ஆனால் இது எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் பற்றி இது வரைக்கும் கொஷினை நான் பார்க்கல. பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. ஓகே, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவோம்ல, அதுதான் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். எழுவாய்னா என்ன? அதாவது அஹ், ஒரு ஒரு வார்த்தை, ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து யாரை பற்றி பேசுதோ, சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து யாரை பற்றி பேசுதோ அது எழுவாய். ஓகே, அது என்ன பேசுதோ அது பயனிலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அப்ப யாரை பத்தி பேசுது? திருவள்ளுவர். சோ திருவள்ளுவர் எழுவாய். என்ன பண்ணினாரு? எழுதினார், அது பயனிலை. அது என்ன எழுதினாரு? அதுதான் செய்யப்படு பொருள். என்ன எழுதினாரு? திருக்குறளை எழுதினார். அவ்வளவுதான். இதுதான். ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அதுல யாரு யாரை பத்தி அந்த சென்டென்ஸ் பேசுது? இப்ப நான் மனப்பாடம் செய்கின்றேன், நான் பாடம் படிக்கின்றேன் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுது? என்னை பத்தி சொல்லுது. கரெக்டா? அப்ப எழுவா என்னது? நான் என்ன செய்யறேன்? படிக்கிறேன். அதுதான் பயனிலை. நான் படிக்கிறேன், எழுவாய் பயனிலை. நான் எழுவாய், படிக்கிறேன் பயனிலை. சரி, ஆனா என்ன படிக்கிறேன்? பாடம் படிக்கிறேன். அப்ப பாடம் படிக்கிறேங்க, பாடம் இருக்குல்ல, அது செய்யப்படு பொருள். அவ்வளவுதான். இப்ப புரியுதா? இதுதான் வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். இப்ப இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நானு. மாடு வேகமாக ஓடியது, இல்லாட்டா மாடு புல்லை மேய்ந்தது. மாடு எழுவாய், மேய்ந்தது பயனில்லை. என்ன? எதை மேய்ஞ்சது? புல்லை மேய்ந்தது. அப்ப அது செய்யப்படு பொருள். சரியா? உழவன் நிலத்தை கொத்தினான். உழவன் எழுவாய், அவன் கொத்தினான்ங்கிறது பயனிலை. எதை செஞ்சான்? அந்த பொருள் எந்த பொருளை செஞ்சான்? நிலத்தை கொத்தினான். அப்படிங்கும்போது அது செய்யப்படு பொருள். அவ்வளவுதான். இதுதான் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள். இந்த 2 அதுவும் புணர்ச்சி மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. சரியா? முடிச்சாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். கிராமர். இப்போ முஸ்ஃபிராவுக்கு உங்களுக்கு அந்த அந்த ஆடியோ பேசுறதுல டிஸ்டர்ப் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து முடிச்சாச்சு நம்ம. சரியா? போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சாச்சுமா, வேற ஒன்றுமே இல்லை. என்னது, இந்த 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 நம்மளுடைய கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது உங்க கேட்குற மாணவிகளும் மாணவர்களும் என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ, கிராமர்லையா இருக்கட்டும், இல்லை லெசன்ல இருக்கட்டும், எதா இருந்தாலும் உடனே எனக்கு கூகுள் கிளாஸ்ல உங்களுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டவுட் கிளாரிஃபிகேஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் கிளாரிஃபிகேஷன் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நான் வந்து கொஷின், நம்மளுடைய பழைய கொஷின் முடிச்சுட்டு நம்ம பழைய கொஷின் பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நான் படிக்க சொல்லுவேன். ஒரு ஒரு கிளாஸ்லையுமே நான் வந்து இந்த போர்ஷன்லாம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த போர்ஷன் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது சம்மந்தமான எல்லா கொஷின் பேப்பர்ஸ், பழைய கொஷின் பேப்பர்ஸ், ஒரு 5 வருஷம் கொஷின் பேப்பர் இல்லை 4 இயர்ஸ் கொஷின் பேப்பராவது அதில் வந்து என்ன வந்து அது சம்மந்தமாக கேட்டிருக்காங்கன்னு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம்.
பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுப்பேன். அதையுமே கிளாஸில் அப்படிதான் ஒரு பர்டிகுலர் லெசன் படிச்சுட்டு வர சொல்லிடுவேன். அதுலேருந்து எக்ஸாமுக்கு வர்ற மாதிரி நான் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு இதில் போட்டுருவேன், கிளாஸில் கூகுள் கிளாஸில் அந்த பர்டிகுலர் பார்ட் போட்டுருவேன். அதுக்கு நீங்கள் அதை படித்து அதை எழுதி நீங்கள் கிளாஸுக்கு கொண்டு வந்துடணும். தென் நான் வந்து நம்ம கிளாஸில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கரெக்டாக எப்படி எழுதணும், அது கரெக்டாக என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தரவாக்கிடலாம். சரியா கண்ணுங்களா? சரியா? ஓகே, குட். சரி, நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏன்னா முடிஞ்சிடுச்சு இது. அஹ், பழைய ஏதாவது கிராமர் வேணால் பார்க்கலாமா? நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் வேணால் பார்க்கலாம், கிராமர் ஏதாவது ஒரு பேப்பரில் கிராமர் வேணால் பார்க்கலாம். ம். இங்கப்பா. கிராமர் வந்து பார்ட் ஒன்லையும் ஈல வரும், தென் பார்ட் டூல ஈல வரும். சரியா? பகுதி ஈல வரும். இந்த மாதிரினா உங்களுக்கு இப்போ 2 இயர்ஸாக உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கறது இல்லைப்பா. நம்ம விவரம் 500 இப்படிலாம் கேட்குறாங்களே, இந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் சேஞ்சஸ், கொஷின் பேப்பர் மாறிடுச்சு. பட் ஆனால் பேட்டர்ன் இப்படி தான். 2004 போயிடுவோம் ஏன்னா இது பழைய இந்த இது இந்த இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடையாது. இது வேற என்ன ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. கிராமர் மட்டும் பார்க்கலாம். சரியா? எஸ், ஏற்கனவே பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன் இல்ல. பின்வருவனவற்றில் ஏதேனும் ஒன்றினை வினா வாக்கியம் மாற்று. நமது முதல் பிரதமர் மனிதருள் மாணிக்கம் பண்டிதல் நேரு. இதை எப்படி வினா வாக்கியமா மாத்துறது? எப்படி யார் முதல் பிரதமர் யார் அப்படி எழுதலாம். இல்லைன்னா மனிதருள் பண்டிதல் நேரு. மாணிக்கம் யார்? ஆமா, கண்ணு வரீங்களா? ஓகே, குட். அப்புறம் அடிமை நிலை நின்று நாம் விடுதலை பெற்று விட்டோம். இதை கொஸ்டினா மாத்துங்க. எது எதிலிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம்? ஓகே, குட் குட். முதல்ல இருந்தீங்களா சபாயில்? இப்பதான் வந்தீங்களா? மேம் லேட்டா வந்தேன். ஓ, சரி சரி சரி. தென் இப்போ இந்த மரபு தொடர்கள் இருக்குல்ல, இது கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ல வரும் கண்ணுங்களா. முஸ்பிரா சபா பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஓகே வரும். மேம். இது எப்படின்னா, இது முளையில் கிள்ளுதல் அப்படின்னு அந்த அதோடைய மீனிங்கை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, பட் இந்த முளையில் கிள்ளுதல்ன்ற இந்த இந்த அந்த மரபு சொற்க அந்த தொடரை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணணும் அப்படி. சரியா? இப்போ முளையில் கிள்ளுதல் அப்படிங்கும்போது அஹ், பின்வரும் மரபு தொடர்களுக்கு எவையேனும் மூன்றனுக்கு பயன்படுத்தி வாக்கியங்களை அமைக்கவும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஆசிரியர் முளையில் முளையில் கிள்ளுவதால் நல்ல பண்புகள், முளையிலேயே தீய பண்புகளை கிள்ளுவதால் நல்ல குணங்கள் வளர முடியும் என்று கூறினார். இப்படி இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணணும். சரியா? வாய்க்கு படித்தல். என் தாய் என்ன ஏதாவது சொல்லுவேன், என்னுடைய ஆன்டி இல்லாட்டினா ஏதோ ஒரு பேச தேவின்னு வச்சுக்கோமே. தேவி வாய் கொப்பளிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா கழுவிட்டு, லைக் வாயில இருக்க வார்த்தைய ஜஸ்ட் போ அவ்வளோதான், போ நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்றது. சொல்லி கம்ப்ளீட் பண்றது. அப்படிதான் பார்த்தேன் நான். கரெக்டா? அதாவது தலைமொழிகள்னு சொல்லுவாங்களா, போ அவ்வளோதான் நீனு அப்படின்வாங்களா, அது மாதிரி வாய் கொடுத்தல். வாய் கொடுத்தல் தானே. வாய் கொடுத்தல் அப்படின்னா வாயை வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க மங்கள்ல. தேவி தன் தோழி பாரதியிடம் அஹ், வாய் கொடுத்து மாட்டிக்கொண்டாள். ஓகே. கை கொடுத்தல். கை கொடுத்தல்னா என் மாமா பண கஷ்டத்தின் போது என் தந்தை கை கொடுத்து உதவினார். ஓகே. தலையிடுதல். என் அக்காவின் திருமணத்தில் அது அந்த தலையில போடும். தலையிடுதல்னா என்னன்னா ஆம், தோழர்கள் தன் ஒரு பாபுவின் பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு கண்டனர். தண்டச்சோறு. என்ன சொல்லலாம்? உம், பக்கத்து வீட்டு
கந்தனை அவங்க அவர் அப்பா தண்டச்சோறு என்று திட்டினார். இப்படி ஏதாவது வந்து இதுல ரொம்ப ஈஸியா இது எல்லாமே எழுதணும்னு கிடையாது. ஏதாவது மூணை சரியா, இது வாய் கொப்பளித்தல்னு தப்பா சொல்லிட்டேங்கனுங்களா, வாய் கொடுத்தல் சரியா, சரி ஓகே. ஆனா கடைசியில் கரெக்ட் பண்ணிட்டேன். இந்த மூன்றிணை தானே, ஏவேனும் மூன்றிணை, ஏதாவது மூணே மூணு தானே. ஸோ அதனால ஈஸியா இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணி அதுல ஒரு சென்டென்ஸா நீங்க மேக் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி நீங்க எழுதணும். ஓகே சரி. இப்போ வந்து எதிர்மறை சொற்கள் இது ஏற்கனவே பார்த்தோம். மேடு பள்ளம், நல்லது கெட்டது, மலை மடு, இது பார்த்தோம். அதே மாதிரி இப்ப அந்த ஆங்கில சொற்கள் ரெண்டுக்கு வந்து இணையான கலை சொற்கள், இதுல வந்து கலை சொற்கள் நீங்க நிறைய பார்த்துக்கோங்க சரியா. நிறைய கலை சொற்கள் எங்கெங்க இருக்குங்கிறது ஃபுல் பேஜ் நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்க போய் உங்களோட கூகுள் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் இருக்கிறது எல்லாம் பேஜ் வைஸா ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். அந்த அங்கங்க என்னென்ன கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து என்ன பார்த்துருக்கேன்னா, இலக்கணத்துல வந்து எந்தெந்த பேஜ்ல என்னென்ன இலக்கணம் இருக்குங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ அதையும் நான் வந்து ஆம், என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரியா. அந்த கிளாஸ்ல எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது லைக் அந்த கூகுள் கிளாஸ்ல இலக்கணம்ன்ற பார்ட்ல எல்லா பேஜ் நம்பரையும் கொடுத்து என்னென்ன இலக்கணம் எந்தெந்த பேஜ்ல இருக்குங்கிறது பார்த்துருக்கேன். அதையும் நீங்க பாருங்க சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் இலக்கணம் தான் உங்களை பார்க்க சொல்ல போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் முழுக்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல போறேன். ஸோ நானும் இலக்கணத்துல உங்களுக்கு இலக்கணம் ஃபுல்லா பழைய கொஸ்டின் பேப்பர்ல உள்ள இலக்கணம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இலக்கணம் கொஷின் கொடுப்பேன். நானே ஒன்று புதுசா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சரியா. எதுல போடுவேன், கூகுள் கிளாஸ்ல ஹோம்ஒர்க்கா போடுவேன், பண்ணிட்டு வரணும் சரியா. சரி. ஏதேனும் ஒன்றினை வாக்கியத்தில் அமைக்க இரட்டை கிளவி சரசர கமகம நீங்க எழுதுவீங்க. கமகமம் சாம்பார் கமகமன்னு மணந்தது, பிரியாணி கமகமன்னு மணந்தது, சரசர பாம்பு சரசரவென ஊர்ந்தது. இப்படி இல்லாம இரட்டை கிளவி என்றால் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியும் இருக்கு. இரட்டை கிளவி என்றால் என்ன, அடுக்கு தொடர் என்றால் என்ன. இரட்டை கிளவி என்றால் அடுக்கி வரும் சொற்களை பிரித்தால் பொருள் தராது, அவ்வளவுதான். அடுக்கி வரும் சொற்களை பிரித்தால் பொருள் தராமல் இருப்பது இரட்டை கிளவி. பொருள் தந்தால் அது அடுக்கு தொடர், அவ்வளவுதான். அந்த வார்த்தை எழுதிட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். ஓகே ஓகே கண்ணுங்களா. அதை பற்றி கண்டிப்பா எல்லா ஓகே கொஸ்டின்லையும் மேம். எல்லா பேப்பர்லயுமே இந்த இரட்டை கிளவி பத்தி கொஸ்டின் வந்திருக்குது. அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு இது இல்லையோ. எஸ். பகுதி இதுல கிராமர் இல்லை. ஓகே, இது பழைய கொஸ்டின்ல இது மட்டும் கேட்டிருக்காங்க. இது ஏன் இடையில இடையில வருது. ஓகே, இந்த 25 மட்டும் ஒரு கொஸ்டின் இங்கே கிராமர் மட்டும் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சரியா. நான் நேத்து தான் வந்தேன் கண்ணுங்களா. நேத்தா என் பையன் நான் சொன்னேன்ல ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லி ரிசீவ் பண்ணிட்டு ஆஹ், நேத்து ஆஃப்டர்நூன் தான் ரீச் ஆனேன் திருப்பூருக்கு. ஸோ வீடு ஃபுல்லா ஒரே கெஸ்டா இருக்காங்க என் பையனை ரிசீவ் பண்ணிட்டு வந்ததுனால. இந்த கிராமர் மட்டும் முடிச்சிடலாமே. நம்ம கிராமர் முடிச்சிட்டோம்னு போர்ஷன் முடிஞ்சிடும். அப்புறம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கு ரிவிஷன் பண்றதுக்கு. ஓகே. பின்வருவற்றில் வினா வாக்கியாக மாற்று. அப்துல் கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்தார். எழுதுங்க. சொல்லுங்க பாப்போம். வினா வாக்கியம் மாத்து பாப்போம். சபா காணாமா. அப்துல் கலாம் எதில் பணியாற்றினார்? எதில் பணியாற்றும். ஓகே குட். பின்வருவனற்றுள் மரபு தொடர்களை பயன்படுத்தி எழுதுக. பாருங்களேன், தண்டச்சோறு, பொடி வைத்தல், வாய் கொடுத்தல், இதுல ஆம், மூணையுமே எழுத சொல்லியிருக்காங்க. சாய்ஸே இல்லாம மூணை எழுத சொல்லியிருக்காங்க. வாய் கொடுத்தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை தண்டச்சோறுன்னு அதையும் பார்த்தோம். பொடி வைத்தல்னா பொடி வைத்து பேசுதல் சரியா. ஆம், பக்கத்து வீட்டு கனகா எப்போதும் பொடி வைத்து பேசுதலே பழக்கமாக கொண்டுள்ளார். இப்படி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அந்த பொடி வைத்தல்ன்ற இந்த மீனிங் புரிஞ்ச மாதிரியான ஒரு சென்டென்ஸ் எழுதணும் சரியா. தண்டச்சோறுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். வாய் கொடுத்தல் அந்த பழைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் எதிர்மறை சொற்கள் நல்லது கெட்டது, மடுவு மலை. மலை மடு மலைன்னு கேட்டிருந்தாங்க, மடுவுன்னு எழுதியிருந்தோம். நம்ம மடுன்னு சொன்னோம். ஆம், இதுல மடுவு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்போசிட் என்ன எழுதணும்? மலை. மலை, அவ்வளவுதான் சரியா. இப்ப ஆங்கில சொற்களுக்கு நிலையான கலை சொற்கள், கலை சொற்கள் ஃபுல்லா பாத்துக்கங்க. கண்டிப்பா கலை சொற்கள் ரெண்டு ரெண்டு மார்க்குக்கு வரும் சரியா. சரி. அப்புறம் ரெட்டை கிளவி பாத்தீங்களா. குழு 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 சொல்லு பாப்போம் ஒரு சென்டென்ஸ். குழு குழுன்னு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க கண்ணுங்களா. குழு 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 குழு. ம் காற்று
தென்றல் காற்று குளு குளுவென வீசியது. அவ்வளோதான் முடிஞ்சுது. ம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படிதான் ஏதாவது யோசிச்சுட்டாக்கான்னு எழுதிடணும். குழு குழுன்னு. ஓகே, இப்போ செகண்டில் பார்ப்போம். இதா இருக்கு. பிரித்தெழுதுக. எழுத்தென்ப. எழுத்து பிளஸ் என்ப. எஸ். உலகின்புறல். உலகு பிளஸ் குரல். இன்புறல். ஓகே, குட். உயர்திணை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு. ஏதேனும் ஒரு வினாவிற்கு தான் விடை கேட்டிருக்காங்க. உயர்திணை என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. படர்க்கை என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. உயர்திணை என்றால் என்ன? மக்கள், தேவர், நரகர். அதாவது ரொம்ப ஈஸியா நல்லது கெட்டது என்று, நல்லவை கெட்டவை என்பதை பிரித்தறியக்கூடிய தகுதி உள்ளவை அனைத்தும் உயர்திணை. புரியுதா? அவ்வளவுதான். அதான் உயர்திணைக்கு டெஃபனிஷன். நன்று தீது என்பதை பிரித்து அறியக்கூடிய பண்புள்ளவை உயர்திணை. மற்ற அனைத்தும் அஃறிணை. சரியா? அப்போ உயர்திணை என்ன? எடுத்துக்காட்டு என்னது? மக்கள், நம்மளுடைய மனிதர்கள், தேவர்கள், நரகர்கள், 3 பேர் தான் உயர்திணை. மற்ற எல்லாமே அஃறிணை. படர்க்கை என்றால் என்ன? தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. தன்னையோ முன்னால் இருப்பவரையோ குறிக்காமல் வேறு யாரையோ மூன்றாம் அவரை குறிப்பது படர்க்கை. எடுத்துக்காட்டு அவன், அவள், அவர், அவர்கள், இதெல்லாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஏதோ ஒன்றுக்கு சேர்த்து எழுது. மணல் பிளஸ் கேணி. மணற்கேணி. எஸ், வெரி குட். மணற்கேணி. இதுல பாருங்க திரிதல் வந்திருக்கு பாத்தீங்களா? நான் அந்த புணர்ச்சியில சொன்னேன்ல, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சியில 3 வகை இருக்கு. தோன்றல், கெடுதல், திரிதல்னு. இதுல திரிதல் பாருங்களேன். மணல் பிளஸ் கேணி. அந்த மணல் இல் வந்து என்ன ஆயிரும்? இர்ராயிடுது. ஸோ இல் அப்படின்ற ஒரு லெட்டர் இர்ன்னு திரிஞ்சிருச்சு. ஸோ இது திரிதல் விகாரம். இதை உங்களுக்கு எக்ஸாமுக்காக சொல்றேன். நீங்க வெறும் மணற்கேணி எழுதினா போதும். பட் இப்போ நம்ம இன்னைக்கு புணர்ச்சி படிச்சதுனால இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஈஸியா இருக்கு பாருங்க. திரிதலுக்கு. ஓகே, இல் அப்படின்ற லெட்டர் சேர்த்து எழுதும் போது இர்ன்னு ஆயிடுது. இதுதான் திரிதல். இதுக்கு பேர் திரிதல். இப்படி திரிஞ்சு வந்துச்சுன்னா, இப்போ மணல் அப்படிங்கிறது நிலைமொழி, கேணி அப்படிங்கிறது வருமொழி. ஸோ இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது இந்த இல்லு ஒரு லெட்டர் வந்து இர்ராயிடுது. ஸோ இது திரிதல் விகாரம், திரிதல் புணர்ச்சி. அவ்வளவுதான். இப்ப தாம் பிளஸ் இன்புறுவது என்னது? அது தாமின் புருவது. தா, இந்த ஈ வந்து இம்மோட சேர்ந்து தாமி ஆயிடும். தாமின் புருவது. அவ்வளவுதான். இப்ப இந்த மணற்கேணி சொன்னேன்னு அது புரிஞ்சுதா கண்ணுங்களா உங்களுக்கு? மணற்கேணி புரியுதா? ஓகே, குட். ஓகே, குட் குட். சரி, அவ்வளவுதான் கண்ணுங்களா. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ரெடி ஆயிடணும். எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம் நம்ம இப்போ. சரியா? படிக்க ரெடி ஆகிறோம். முதல்ல கிராமர். ஏன்னா கிராமர் வந்து டோட்டலி 20 மார்க்ஸ் வருது. சரியா? அப்போ முதல்ல அந்த 20 மார்க்ஸை அப்படியே சிந்தாம சிதறாம அழகா நம்ம மார்க்ஸ் வாங்கக்கூடிய வேலையை ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறோம். ஒரு வாரம். சரியா? அதனால நெக்ஸ்ட் வீக் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா, கிராமர் முடிச்சிட்டோம். கிராமர்ன்ற பார்ட்ல எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதுல நீங்க புக்கு அந்த பேஜ் வைஸும் போட்டிருப்பேன். பேஜையும் பார்த்து ரீசெக் பண்ணுங்க. போட்டது எல்லாமே நான் பேஜ் வைஸ் போட்டது எல்லாமே நான் வந்து நோட்ஸ் போட்டிருக்கேனான்னு பாருங்க. அதில் ஏதாவது இல்லை நான் போடலை, எல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக எனக்கு வெனஸ்டே சொல்லுங்க. சரியா? நான் வந்து அதையும் போட்டுட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் கிராமரில் ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிராமர் முழுக்க இதே மாதிரி கொஷின் வந்து நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் தான் சொல்லணும், நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். ஓகே? இன்னும் நான் 2-3 கொஷின்ஸ் எடுத்து அதை நம்ம பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷினாவது தரவாயிரும். ஓகே? பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கிராமர் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கொஷின், அந்த கிராமர் மட்டுமே நான் கொஷின் பேப்பர் அப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு எழுதிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெனஸ்டே அதை நம்ம பார்ப்போம். கரெக்டா தப்பா, எது வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்ட்டு. புரியுதுலம்மா நான் என்ன சொல்கிறேன்னு? ஃபர்ஸ்ட் கிராமரை கம்ப்ளீட் பண்ணி வந்தோம். ஸோ நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க போதும். ஓகேவா? குட். சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்லி இப்போ ப்ரோஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெனஸ்டேக்கு ஃபுல் கிராமர் தரவா வந்துடணும் எல்லா பேரும். ஓகேவா? சரியா? சரி. அதுக்குள்ள உங்களுக்கு ஃபுல் கிராமர் தரவா வாங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க், லைக் கூகுளில் நான் ஹோம்ஒர்க் போடும்போது நான் வந்து ஒரு கிராமர் மட்டுமே 20 மார்க்ஸ்க்கு எப்படி கொஷின் பேப்பரில் இருக்கோ அதே மாதிரி நானே கொஷின் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன்.
அதை வீட்டில் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, ஆன்சர் செக் பண்ணலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகேவா? அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் நெக்ஸ்ட் வெனஸ்டே கேளுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கவலையப்படாதீங்க. சரியா? சரி. ஓகேம்மா, ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ வெரி மச். படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே.